திருச்சுழி அருகே 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டியதால் சரக்கு வாகன ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் என்பவர் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் திருச்சுழி ராமேஸ்வரம் சாலையில் கேத்தநாயகன்பட்டி விளக்கு அருகே திடீரென காளிக்குமார் வாகனத்தை 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த திருச்சுழி காவல் நிலைய போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த காளிக்குமாரை மீட்டு திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் காளிக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அரசு மருத்துவமனையில் 170 நாட்களுக்கு மேல் வழங்கப்பட்ட இலவச உணவை மீண்டும் வழங்க அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு நட்சத்திர நண்பர்கள் எனும் தன்னார்வ அமைப்பின் சார்பில் கடந்த 170 நாட்களுக்கு மேலாக இலவச உணவு வழங்கி வந்த நிலையில் மருத்துவமனை பாதுகாப்பு கருதி மருத்துவமனைக்குள் உணவு வழங்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையை வெளியே வைத்து உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு முறையாக உணவு வழங்க முடியவில்லை எனவும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இலவச உணவு வழங்குவதை அரசு மருத்துவமனை உயர் அலுவலர்கள் தடுத்து நிறுத்துவதாகவும் இலவச உணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். ஓமலூர் அருகே பள்ளி மேலாண்மை குழு சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு குறித்து நாடகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓமலூர் அருகே உள்ள தாராபுரம் கிராமத்தில் பள்ளி மேலாண்மை குழு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளிகளில் அமைக்கப்படும் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வளம்புரி வடுகநாதன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் மேலை சிவபுரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வளம்புரி வடுகநாதன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் மேலை சிவபுரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கான இலவச மிதிவண்டி வழங்கும் விழாவில் அமைச்சர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், கட்சி நிர்வாகிகள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.